மனம் கவர்ந்த பாடல்கள் அடங்கிய கீபேட் கார்வா மொபைல். விக்ரம் இனியாவோட வீட்ல இன்னொரு கெட்டி மேல சத்தம் கேட்க போது அதுக்கேத்த மாதிரி அக்ஷயாவுக்கு மாப்பிள்ள பார்க்கக்கூடிய வேலைகள் தடபுடலா நடந்துகிட்டு இருக்கு. சோ அந்த வகையில ரீசெண்டா வந்த இனியா சீரியல் ப்ரோமோல என்னாச்சுன்னா, இனியா கிட்ட விக்ரம் கேட்டுக்கிட்டு இருக்காரு, அக்ஷயா கிட்ட பேசியாச்சா, அக்ஷயா என்ன பதில் சொன்னா அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு இனியா என்ன ரெஸ்பான்ஸ் பண்றாங்கன்னா, அக்ஷயா கிட்ட பேசிட்டேன், ஆனா ஒரு நாள் டைம் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்கா, பாப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இன்னொரு பக்கம் அக்ஷயாவோட அம்மா கௌரி என்ன சொல்றாங்கன்னா, நீ போய் சூர்யாவோட அம்மா கிட்ட பேச ஆரம்பி, அக்ஷயா கிட்ட நான் பாத்துக்கிறேன், சூர்யாவோட அம்மா கிட்ட பொண்ணு பாக்குறதுக்கு ஏற்பாடு பண்ண சொல்ல அப்படின்னு இனியா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க கௌரி. அதுக்கேத்த மாதிரி ஒட்டுமொத்த குடும்பமும் கோயில்ல அசம்பிள் ஆகுறாங்க. அப்போ சூர்யாவோட அம்மா கிட்ட இனியா சொல்றாங்க, சூர்யாவுக்கு நான் ஒரு நல்ல பொண்ணா பாத்திருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது, யார் இந்த பொண்ணு அப்படின்னு ரொம்ப ஆர்வமா கேக்குறாங்க சூர்யாவோட அம்மா. சோ வேற யாரும் இல்ல, பொண்ணு அக்ஷயா தான் அப்படின்னு சொல்லும் போது இதுக்கு என்ன பதில் சொல்றது அப்படிங்கிற மாதிரி சூர்யாவோட அம்மா பாக்குறாங்க. இதுக்கு அவங்க என்ன ரெஸ்பான்ஸ் கொடுத்திருப்பாங்க, சூர்யாவுக்கு இதுல சம்மதம் இருக்கா, நல்லபடியா இந்த சம்பந்தம் ஓகட் ஆச்சா அப்படிங்கறத வரக்கூடிய எபிசோட்ல பார்க்கலாம். அக்ஷயா கிட்ட பேசிட்டியா? முடிஞ்சதா? ஒரு நாள் டைம் கேட்டிருக்கான், யோசிச்சு சொல்றேன்னு சொல்லிருக்கான். அக்ஷயா கிட்ட நான் பேசிக்கிறேன், நீ சூர்யா அம்மா கிட்ட பேசி பொண்ணு பார்க்க ஏற்பாடு பண்ணு. எப்படிமா இருக்கீங்க? நம்ம சூர்யாக்கு நான் ஒரு பொண்ணு பாத்திருக்கேன். பொண்ணு யாருன்னு சொல்லுமா? நம்ம அக்ஷயா தான். சரிகமா டிவி ஷோஸ் தமிழ் யூடியூப் சேனல்ல லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.